ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan'srecipe. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் சைடிஷ் வாழைக்காய் ரோஸ்ட். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க. இந்த ரோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத நம்ம அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலு, ரொம்ப ஃபேவரான ஸ்டைலு. அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக கலருக்கு வந்துட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி. இதெல்லாம் போடும்போது நீங்கள் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 வாழைக்காய்க்கு தேவையான அளவு நான் உப்பும் போட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை ஃபுல்லுமே வந்துட்டு இப்படி அடுக்குங்க. அப்படி அடுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செம்மையாக ரோஸ்ட் ஆகி அப்படியே மொறுன்னு. இதெல்லாம் பண்ணும்போது எப்போயுமே அடுப்பை வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இதுவாச்சுன்னா ஒரு மாதிரி மசாலா காரல் அடிக்கும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு சாப்பிடும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாராளமாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸ்பைஸியாக ட்ரை பண்ணுறவங்க இதை செஞ்சு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சா எல்லா வாழைக்காயும் போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து டோஸ்ட் ஆகும். மேலே உள்ளதெல்லாம் கீழே போயிட்டு ஸோ அந்த மாதிரி டோஸ்ட் ஆகும். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் ஃப்ரை ஆகி வெளில வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மொறு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிப்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம உப்பு கண்டை போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வரும். நான் உங்களுக்கு இது ஃபினிஷிங் பொசிஷன் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளது கீழே உள்ளது மேலே போச்சுன்னா உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை கரெக்டாக வந்துட்டு ஒரு 15 நிமிஷமாவது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு இந்த வாழைக்காய் வந்து உடையாமல் சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம சொல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே மொறுன்னு வந்துட்டு சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்றோ முந்தானத்து நம்ம ஒரு ரெசிபி போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செட்டிநாடு மசாலான்னு சொல்லி அரைச்சி அந்த உருளைக்கிழங்கு சூப்பர் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ண மசாலா வந்து நம்மகிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டில் மேலே அது வறுத்து அரைச்ச மசாலா மேலே தூவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் போட்டுவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு வந்து அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பீட்ரூட் பொரியல், அதுவும் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ரெண்டையுமே ஒன்றா தான் வரும் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் கொஞ்சம் ஸ்பைசி கூட போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். என்ன மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து நிற்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.